சீசா படத்தை பற்றி சொல்லலாம், ஒரு அளவுக்கு ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்து 3 பாசிட்டிவ்ஸ். ஒன்று நம்ம நட்டி சாரோடைய ப்ரெசன்ஸ் அண்ட் ஹீரோயினோட ஆக்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து படத்தோட கான்செப்ட். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை தான் படத்தில் பாசிட்டிவ்ஸ்னு சொல்ல முடியும். விஷுவல்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த சீக்வன்ஸுக்கான அந்த பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நல்லா பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டோரியை பொறுத்தவரையும் நல்ல ஸ்டோரி தான், பட் அதை வந்து இன்னுமே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட சூப்பராக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கும். கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் ரம்மி, அந்த ஆன்லைன் சம்மந்தமான இந்த கேம்பிளிங் கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அன்ஹெல்தி, உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அதை புஷ் பண்ணும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு உங்களை தள்ளும் அப்படின்றதெல்லாம் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் ரசிக்கிற வகையில் தான் வந்து இருந்தது. பட் இன்னுமே அந்த ஸ்டோரியில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த கிராஃபை வந்து எங்கே மேலே ஏற்றணும் எங்கே கீழே இருக்கணும்னு கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா ஓடி இருக்கும். நட்டி சார் ஹீரோயின், அதான் நான் சொல்லேன், படத்தில் 2 விஷயம் சொல்லணும்னா, ஒன்று ஹீரோயினோட ஆக்டிங், இன்னொன்று நட்டி சாரோட ப்ரெசன்ஸ். நட்டி சாருக்கும் வந்து பெருசாலாம் ரோல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 hour to 45 minutes நட்டி சாருக்கு ரோல் இருக்கும். மற்றது வந்து ஃபுல்லாக ஹீரோயினை தான் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ மியூசிக் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ப்ரோ. 10க்கு ஒரு 4 out of 10 கொடுக்கலாம். சொல்யூஷனெல்லாம் எதுவுமே வந்து அவங்க சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் கேம்பிளிங்லாம் போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. சீசா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே ஒன் டைம் மாதிரி தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கன்னு தான் ஒரு ரெக்யூஸ்ட் தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவையான படம் நான் நினைக்கிறேன். கதையில லேக் இருக்கா அதெல்லாம் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 hour ஆரம்பிக்கிற கேம் ஆன்லைன் கேம் சொன்னோன்னே எல்லாரோட மைண்ட் செட்டுக்கு வர்றது லூடோ அண்ட் ரம்மி. அது மட்டும் ஆன்லைன் கேம் இல்லை, ஏகப்பட்ட விதமான கேம்ஸ் இருக்கு. அதில் ஒவ்வொரு செகண்ட்லேயும் நம்ம 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண டோட்டலாக நம்ம லைஃப்பை எந்த அளவுக்கு மாற்றுங்கிறத ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். சைக்காலஜிக்கல், ஆக்சுவலி அவரே சைக்காலஜி படித்தவர் நினைக்கிறேன், ஸ்டோரி ரைட் பண்ணவர். ஸோ அந்த ஒரு விஷயத்த தெளிவாக ரொம்ப விளக்கம் கொடுத்தாரு. மென்டலாக அஃபெக்ட் பண்ணுறவங்க மட்டும் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்கள, நீங்கள் ஒரு 1/2 hour விளையாண்டு ஒரு அடிக்ட் ஆகுறீங்களா, அதுவுமே சைக்காலஜி ப்ராப்ளம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் ரெக்யூஸ்டாக கேட்ட விதமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கணும். ஆக்சுவலி முக்கியமா நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸோட வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்ம தான் மொபைலை குழந்தைங்க கையிலேயே கொடுக்குறோம். நம்மளோட வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை கையில ஃபோன் கொடுக்குறது, கேம் விளையாட வைக்கிறது, ஓகேங்களா. ஏன்னா இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வேலைக்கு போனா மட்டும்தான் கையில காசு வந்து ரீசார்ஜ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் 5th 6th படிக்கிற குழந்தைங்க கூட கேம் ரீசார்ஜ் பண்ணி எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறாங்க. ஸோ அது நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். என்ன மிஞ்சி பண்ண ஒரு 1/2 hour விளையாடுறேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த 1/2 hour எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக மென்டல் ஆகுங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே வேண்டாமே, செம்ம மாசுனே சொல்லலாம், பக்காவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். திருடனாக இருந்தாலும் அடிக்காரு, போலீஸாக இருந்தாலும் அடிக்காரு. அந்த ஒரு இது நல்லா இருந்தது. எனக்கு ஹீரோனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட ஆக்டிங் என்னன்னா, அவர் ஃப்ரெண்ட் ரோல் ஒருத்தர் வருவார். ஆக்சுவலி எம்மாமிங், அதாவது பதப்படுத்துறது, உடலை பதப்படுத்துற விதம், அதை வந்து ரொம்ப தெளிவா காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை சொல்லணும். ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கேன், நிறைய மிக்சடான ஒரு சாங்ஸா இருக்கும். பட் இதுல மட்டும்தான் நான் ரொம்ப கவனிச்ச விதத்துல பியூர் தமிழ், ரொம்ப நாள் கழிச்சு பியூர் தமிழ்ல ஒரு சாங் கேட்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சாங் சூப்பரா இருந்தது. அதுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்த மியூசிக் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாங்லேயே நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நமச்சிவாய சாங் வரும். ஆக்சுவலி அதுல இருக்க மியூசிக் சூப்பர். நான் வந்து மேக்சிமம் வந்து 8 கொடுப்பேன். சின்ன சின்ன இடத்துல லேக் இருக்கு, அதனால 2 பாயிண்ட் கம்மி பண்றேன். அது மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சீரியஸாவே செம்ம ஹிட். ஏன்னா இப்ப எல்லாமே சின்ன சின்ன மூவிஸ் தான் ஹிட் ஆகுது. ஸோ அந்த ஒரு பக்காவான ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா மரண மாசுனே சொல்லலாம். காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிஒன் டிட் a very good job because பைப்புலன்றது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ அவங்க வந்து அது ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேமிங்ன்றது வந்து எவ்வளோ இப்போது நம்ம சின்ன பசங்க எப்படி அடிக்ட் ஆகி அதனால அவங்க லைஃப்லாம் எப்படி ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வந்து இந்த படத்தில் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் எவ்ரிஒன் ஷுட்
அட்லீஸ்ட் இந்த படத்தை பார்த்து ஒரு அவேர்னஸ் ஆகுது வந்து அதை ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது பண்றது ரொம்ப ஈஸியே கிடையாது. லைக் ஒரு பைப்போலர் தான் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்மளாம் அதை பார்த்துருக்க மாட்டோம். அது எல்லாமே மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் வாட்ச் இன் தி தியேட்டர்ஸ். நம்ம கேள்விப்படுறது தான் லைக் ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டெஃபினட்டாக கேள்விப்பட்டு அவங்க லைஃபையே தொலைச்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ஐயோ இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் படம்லாம் வரும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகி இதை ஸ்டாப் ஆகணும் அவங்களுக்கும் ஒரு தோணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொங்கலோ சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டான்ஸ் சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக கம் அண்ட் வாட்ச் இன் தி தியேட்டர்ஸ். முழுக்க பார்த்தீங்கன்னா நட்டி சாரை வந்து நம்பி வந்த படம். என்ன பண்ணுறாரு, ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஓரளவு நல்லா தான் இருக்குது படத்தை. ஆனால் என்னென்னா சில விஷயங்கள் வந்து சரியாக பண்ணாதனால ஸ்க்ரீன் பிளே சரியாக அமைக்கிறதுனால கொஞ்சம் தொய்வாக இருக்குது, லேகாக இருக்குது. மற்றபடி என்னென்னா ஹீரோ நல்லாவே பண்ணியிருக்காரு அந்த பையன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மென்டலி டிஸார்டர் ஆகிட்டு அவர் பண்ணுற அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, படம் ஃபுல்லாக நிறைய இடத்துல அந்நியனா மாறுறாப்புல. அது வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரசிக்கிறபடியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தோடைய முக்கியமான ஒரு மேட்டர் என்ன கேட்டோம்னா, ஆன்லைன் கேம்னால ஒரு பையன் எவ்வளோ அடிக்ட் ஆகிறான், அவன் அடிக்ட் ஆன பின்னாடி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனாங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்கலாம், ஆனால் ஓரளவு நல்லாவே சொல்லியிருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பார்த்தாங்கன்னா சரி இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு கொலை பண்ணுற அளவு கூட போக முடியும். ஏன்னா அவனுக்கு பணம் தேவை, பணத்துக்கான யாரை வேணால் கொலை பண்ணலாம். நம்ம மெட்ரோ படம் பார்த்தோம். மெட்ரோவும் பார்த்தீங்கன்னா பண அடிக்ஷன் அவனுக்கு வந்துடும். காலேஜில் வந்து அவன் லவ்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொக்க பைக்கை வச்சுட்டு என்னை கூப்பிடுறான்னு சொல்லுவா, ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சுட்டு. ஸோ உடனே என்ன செய்வான், பெரிய பைக் வாங்கணும், என்னது டியூக் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பணத்தாசை அவனுக்கு வந்து ரொம்ப அப்படின்னா என்ன ஆகும், கடைசியில் அம்மாவே கொலை பண்ணுற நிலைமைக்கு வரும். அது மாதிரி தான் இந்த படத்துலையும் சொந்த அக்காவே சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆகுது. சரி பரவாயில்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறானுங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கலான்னு சொல்கிறது தான் இந்த படம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நடந்து வர்றது, ஸ்டைலு பார்க்குறது, லுக் விடுறது, டைலாக் டெலிவரி, காரில் வந்து ஜீப்பில் வந்து இறங்குறது எல்லாமே நல்லாவே இருக்குது. ஒரு ஹீரோயின் அவருக்கு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். அது போடாமல் வந்தது கொஞ்சம் சலிப்பு அங்கங்கே வேணும் இல்லையா. ஸோ அது ஆனால் அதை குறைய வந்து இந்த பாடினிங்கிற அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் ஒன் டைம் பார்க்கலாம். படம் லேகலாம் இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம். 10க்கு வந்து 6 கொடுக்கலாம். நம்ம நட்டி சார் சீசா படம் பார்த்துட்டு வந்தேன். நட்டி சார் கதாநாயகி, கதாநாயகன், அப்புறம் செல்வான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஹீரோயின் தம்பி, அந்த வாட்ச்மேன் சார் எல்லாருமே நல்லா அழகாக நடிச்சிருக்காங்க. சிறப்பான படம், நல்லா இருக்கு. இதுல என்னன்னா ஆன்லைன் கேம்னு ஒரு விஷயம் ஐயா, இந்த கிளைமேக்ஸ் அதுதான். அந்த ஆன்லைன் கேமை தடை பண்ணணும்ன்றதுதான் ஐயா கருத்தா இருக்கு. அந்த கருத்து நல்ல கருத்து. சீசா மூவி சொன்ன மாதிரி லைக் சீசா மூவி இஸ் வெரி குட். நல்ல இன்ஃபர்மேட்டிவ் மூவி. கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ப்ரொடியூசருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம் அந்த மூவியை. நட்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு சார். ஆதிஷ் பாலா சாரும் சொல்லணும். ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டருக்கு ஒரு தம்ஸ் அப். ஐ திங்க் இஸ் அ பட்டிங் மியூசிக் டைரக்டர். சரண் நினைக்கிறேன் ஒரு பேர். எஸ் டன் அ குட் ஜாப், கிரேட் ஜாப். என்ன சார் எங்கேஜிங்காக இருக்கு நிஜமாவே. அது இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற, இவங்க தான் இந்த மர்டர் பண்ணுவாங்கங்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கு. ஸோ அதனால ஆல் த கேரக்டர்ஸ் ஹவ் டன் தேர் ஜாப் வெல். போலீஸா பண்ணியிருக்காரு, ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அவர். ஆக்சுவலாக அவர் ரியல் காப் எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ஒரு க்ளூ கிடைக்கும் போது கண்டுபிடிக்கிறது, அவங்க எப்படி யோசிப்பாங்க. ரொம்ப டைலாக்ஸ்ல ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அவங்க சொல்றது எக்ஸாம்பிள் சொல்லலாமா ஒன்று, அவங்க சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன அவன் பெரிய கமிஷனர் சொல்றாரு இல்லையா நிழல் ரவி அந்த ரோல்ல, அவன் சொல்றது நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. சூப்பர். இன்னொரு பாலா படம் பார்த்த மாதிரி இருக்குது அந்த படம். அருமையா புது கதாநாயகன் வந்து இந்த பாலா மாதிரி வந்து இந்த காலெல்லாம் தூக்கி யோகாலாம் பண்றாப்புல உண்மையிலே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. அது மனநிலை சம்பந்தப்பட்ட படம். அது தன் கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிசினஸ்ல லாஸ் ஆகி அது மனநிலையில பாதிக்கப்பட்டு அதாவது நிச்சயமா அது ஒரு டாக்டரால தான் அந்த படத்தை எடுக்க முடியும். உண்மையிலே அந்த டாக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பக்காவான சைக்காலஜி பிரகாரம் அதை நடிச்சுக்கிறாரு. நல்லா இருக்குது அந்த படம். நடராஜ் சார் அவரு என்ன சொல்றது, மகாசூரன்ல இந்த வெரிஃபிகேஷன் பண்றதுலயே அதே தான் இருக்குது அவர்கிட்ட. அது கொஞ்சம் மாற்றம் இல்லை. இந்த வெரிஃபிகேஷன் எப்படி பண்றது, இன்வெஸ்டிங் எப்படி பண்றது, அந்த போலீஸ் கேரக்டர் உண்மையிலே வந்து அவருக்கு இனிமேல் அதுதான் சூட் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து போலீஸ் கேரக்டர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இனிமேல் வந்து சிபிஎஸ்சி எடுக்கலாம் வந்து நடராஜ் அண்ணன் தான் பக்காவா இருக்குது அந்த படத்துல. படம் நல்லா இருக்குது உண்மையிலே.
நான் பார்னி குமார். இந்த சீசா மூவில மாளவிகா ஹீரோயினா பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட வந்து பயங்கர நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போகுதுன்னு சொல்றாங்க. இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. நல்ல சென்டிமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க மக்களாகிய நீங்க வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நீங்க எங்களை அப்ரிஷியேட் பண்றது மூலியமா நிறைய நெக்ஸ்ட் வரக்கூடிய படங்கள் எல்லாருமே வந்து நல்லா நிறைய பேர் எடுப்பாங்கன்னு நம்புறோம். நம்மளோட இது ஸ்க்ரீன்ல பாக்குறப்பவே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? அதுக்காக அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு வந்து கை கொடுக்குறப்பவே நமக்கு அந்த ஒரு ஃபீல் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் இருக்கு. சந்தோஷமா இருக்குங்க எனக்கு. ஆமா, ரொம்ப இந்த படத்துல வந்து எல்லாருமே இந்த படம் மாதிரியே விறுவிறுப்பா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி எங்கேயுமே லேக் ஆகக்கூடாது, எங்கேயுமே விட்டுறக்கூடாது, நம்ம கரெக்டா முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். என்ன கதையை சொன்னோமோ அது கரெக்டா மேக்கிங்ல வந்துடணும் அப்படின்னு ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதே தான் நீங்க படத்துல பாப்பீங்க. ஸோ அவங்க கூட இருக்கிறப்ப விறுவிறுப்பா தான் போச்சு படமே.